ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதாவது எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்கட் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இனி நம்ம நிறைய கேப்கட் டுட்டோரியல் பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய நம்ம பார்த்தீங்கன்னா பிக்சல் லேப், பிக்சார்ட், தம்ப்நெயில் டிசைனிங்கு, கைன்மாஸ்லாம் நிறைய பார்த்துருவோம். கேப்கட்டில் அந்த அளவுக்கு நம்ம சேனல் எந்த வீடியோவும் வந்திருக்காது. இனிமேல் ஒவ்வொரு வீடியோவாக பார்த்தீங்கன்னா கேப்கட் வீடியோவாக பார்த்தீங்கன்னா போகலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எடிட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் ஒரு எடிட்டிங் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மணி வர்றது இருக்கட்டும், அந்த டெக்ஸ்ட் வர்றது, அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மீம்ஸ் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி இருந்து வர வைப்பாங்க. அதை ரொம்ப சிம்பிளாக எப்படி கேப்கட்டில் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு நீங்கள் வாட்டி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடனே பார்த்தீங்கன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம கேப்கட் தான் வேணும். கேப்கட்டுக்கு முன்னாடி நீங்கள் VPNல ஆன் பண்ணிக்கோங்க. மறக்காமல் VPN செக்யூர் VPN யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருக்குது. ஓகேங்களா? கேப்கட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ கேப்கட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒருத்தர் வீடியோவை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோ வந்து எதுவுமே இல்லை. அதாவது அந்த மாதிரி வீடியோனா நான் வந்து எந்த ஒரு வீடியோவுமே அந்த மாதிரி வீடியோ வச்சு எடுக்கலை. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், அந்த வீடியோ நான் வச்சுட்டு வரேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவர் இந்த வீடியோவில் பின்னாடி எதுவுமே வர்ற மாதிரி எடிட் பண்ணல. இந்த வீடியோவை இந்த ப்ரோக்கு நான் கிரெடிட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவை தான் எடிட் பண்ண போகிறோம். எப்படின்னா பின்னாடியிலேருந்து எப்படி ஒரு ஆப்ஜெக்டை வர வைக்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் எண்டில் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் தரேன். அந்த அசைன்மெண்ட்லையும் மறக்காமல் நீங்கள் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை கிளிக் பண்ண உடனே அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் இந்த பண்ணிங்கன்னா கட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நண்பா. ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள், காட்டேன். இந்த மாதிரி கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கட் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கட் அவுட்னு கிளிக் பண்ணோடனே ரிமூவ் பேக்ரவுண்டு, கஸ்டமைஸ் கட் அவுட்டு, குரோமாக்கின்னு இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அதை போக போக ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கலாம். நீங்கள் வந்து உடனே எல்லா விஷயத்தையும் கற்றுக்க முடியாது. ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது தான் ஒரு விஷயம் நம்மளால் கற்றுக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா குரோமாக்கி தான் கற்றுப்பேனா அது முடியாது. குரோமாக்கி எப்போ யூஸ் ஆகுமோ அப்போ நம்ம அதை கற்றுக்குப்போம். ஓகேங்களா? ஓகே, புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ரிமூவ் பேக்ரவுண்டுன்னு இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ரிமூவ் பேக்ரவுண்டு கிளிக் பண்ண உடனே உங்கள் வீடியோ இது ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம பேக் வந்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எதுக்கு நான் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கணும் அப்படிங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இப்போ ரெண்டாவது ஒரு வீடியோ இருக்குது தெரியுமா, அந்த வீடியோவை நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கட் அவுட் பண்ணி ரிமூவ் பேக்ரவுண்டை கொடுங்க. ஓகேங்களா? ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் டிக் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த வீடியோ இருக்கா, இப்போ ரிமூவ், இது நார்மல் வீடியோ, இது பேக்ரவுண்ட் கட் பண்ண வீடியோ. ஓகேங்களா? இந்த பேக்ரவுண்ட் கட் பண்ண வீடியோவை நீங்கள் இங்கே ஓவர்லேன்னு இருக்கா, அந்த ஓவர்லேவை கொடுங்க. ஓவர்லேவை கொடுத்ததுக்கப்புறம் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டாக கொண்டு வாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவர்லேவாக கிடச்சிருச்சு. ஓகேங்களா? என்ன ப்ரோ அப்படியே தான் இருக்குது, இப்போ எப்படி நம்ம பின்னாடி வைக்க போகிறோம் தானே கேட்குறீங்க? ரொம்பவும் சிம்பிள், நான் சொல்லித்தரேன் எப்படி அப்படின்னு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ப்ரோ நான் வந்து கட் அவுட் பண்ணது வந்து சரியாக பார்த்தீங்கன்னா வந்த மாதிரி தெரியலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களால் கஸ்டமைஸ்டாகவும் பார்த்தீங்கன்னா கட் அவுட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இது வந்து இது ஆட்டோமேட்டிக் கட் அவுட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சில இடத்துல கட் அவுட் சரியாக ஆகலாம், இந்த மாதிரி ப்ரெஸ் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ இந்த ரிமூவ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோக்காகவும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். இப்போ ஸ்டோக் அப்படின்னா அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், தெரியுதா மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி. ஓகே, இப்போ தெரியுதா? இந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட நோக்கம் என்னவோ அதை மட்டும் இப்போதைக்கு பார்க்கலாம். ஓகே, இது வந்து நீங்கள் அப்பப்போ ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டே வரப்போ ஈஸியாகிடும். இப்போ என்ன பண்ணோம், ஒரு வீடியோ, அந்த வீடியோவை காப்பி பண்ணோம். காப்பி பண்ணதுக்கப்புறம் கட் அவுட் பண்ணி ஓவர்லேலாம் வச்சோம், முடிஞ்சிச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஓவர்லே கொடுங்க. ஹார்டு ஓவர்லேயில் நான் ஒரு மணி க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ யூடியூப்பில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா யூடியூப்பில் போய் க்ரீன் ஸ்க்ரீன் மணி வீடியோன்னு போட்டிங்கன்னா மணி வீடியோ இந்த மாதிரி வந்துடும். ஓகே, இதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேஸ்ட் ஆகுது, அதெல்லாம் அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 செகண்டுக்கு, ஓகேங்களா, ஒரு 3 செகண்டுக்கு கட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இப்போ இதை இந்த மாதிரி பெருசு பண்ணி இங்கே பின்னாடி வச்சுக்கோங்க. ஓகேங்களா கைஸ்?
ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் கொஞ்சம் தள்ளிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லேயர்னு ஒன்று இருக்கும். அந்த லேயர் கிளிக் பண்ணி 1வது லேயராக வச்சுக்கோங்க. 1வது லேயர் வச்சிட்டோம்னா பின்னாடி போயிடும். ஓகேங்களா? பின்னாடி போனதுக்கப்புறம் பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணணும். எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணால் அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா அதே இடத்துல கட் அவுட்னு இருக்கா. இப்போ தான் குரோமா கீ அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் ஆகுது. குரோமா கீ வந்து பியூர் ப்ளூ, க்ரீன் கலர் அந்த மாதிரி இருந்தால் யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ குரோமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவே கலர் செலக்ட் பண்ண சொன்னோம். அந்த கலரில் க்ரீன் கலரில் சூஸ் பண்ணிவிட்டு இன்டென்சிட்டின்னு இருக்கா அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தள்ளுறப்ப உங்களுக்கே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் க்ரீன் வந்து ஃபுல்லாக எங்கே ரிமூவ் ஆகுதோ அங்கே வச்சுக்கோங்க. ஒரு 55 வைக்கிறப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா க்ரீனே இல்லாத மாதிரி இருந்துச்சு, வச்சுக்கிட்டேன். ஓகே, ஷேடோன்னு ஒன்று இருக்கும். அந்த ஷேடோவும் கொஞ்சம் ஆன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இப்போ பின்னாடி வந்துருச்சு. ஆனால் ஒரு அனிமேஷனாக வரணும்ல, அதுக்கு என்ன பண்ணால் இதை கிளிக் பண்ணி அனிமேஷன் ஒன்று இருக்கும். அந்த அனிமேஷனை கிளிக் பண்ணுங்கள் நண்பா. ஓகேங்களா? அனிமேஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் ஃபேடிங்கு இந்த மாதிரி நிறைய இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது சூட்டபுளாக இருக்கோ அதை வைங்க. மேக்ஸிமம் ஃபேடினே நல்லாயிருக்கும். ஓகே, பாருங்கள், ஃபேடின் வந்து கிளிக் பண்ணாலே சூப்பராக இருக்கும். திடீர்னு வந்து வர்ற மாதிரி இருக்கும். இதிலே நீங்கள் அந்த ஒரு மணி பிஜிஎம் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இந்த இடத்துல ஆடியோன்னு இருக்கா, ஆடியோவில் சவுண்டு ஒன்று இருக்கா, எஃபெக்ட்னு ஒன்று இருக்கா. அந்த எஃபெக்டில் மணி சவுண்ட் அப்படின்னு போடுங்க. ஓகேங்களா? மணி சவுண்டு எஃபெக்ட் அப்படின்னு எதனா போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும். இந்த 1 செகண்ட் இருக்கா, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஈஸியாக ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நண்பா. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு விஷயம், எப்படி வந்து பின்னாடி வந்து இமேஜ் ஆட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி தரேன். அதே மாதிரி தான் ஓவர்லே கிளிக் பண்ணுங்கள், ஆட் ஓவர்லே கொடுங்க, ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோஸில் என்கிட்ட வந்து ஒரு அன்பாக்சிங் பண்ண ஒரு தம்ப்நெயில் இருக்குது. அதை வந்து இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதை தள்ளணும். அந்த இதை வந்து தள்ளினீங்கன்னா லேயர்னு ஒன்று இருக்கும். அந்த லேயரில் 1வது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். 1வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இங்கே அனிமேஷன் ஒன்று இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், நான் காட்டுறேன். அனிமேஷனில் இந்த மாதிரி கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வந்து விழுந்துருச்சு. ஓகேவா? இப்போ இது வந்து சும்மா ஒரு சினிமாட்டிக்காக இல்லாமல் இருக்குது, ஒரு கட்டமாக இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? வெயிட் பண்ணலாம், உங்களுக்கு ஸ்கோப் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கட்டமாகவே இருக்குது. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம மாஸ்கிங் அப்படிங்கிற ஒன்று யூஸ் பண்ணோம். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணுங்கள். மாஸ்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஹரிஜாண்டல் ஒன்று இருக்கா, அந்த ஹரிஜாண்டலில் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் வந்து தள்ளிட்டு இந்த கீழே ஒன்று இருக்கா, இதை பிடிச்சி நீங்கள் இழுங்க. ஓகேங்களா? அதாவது இதை பிடிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி இழுத்திங்கன்னா சூப்பராக ஒரு சினிமாட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்துடும். நம்ம வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு அனிமேஷன்லாம் போட்டு நான் இந்த ஒரு இதை உங்களுக்கு காட்டுறேன். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒன்று காம்போ கூட வச்சு பாருங்கள். காம்போ வச்சா கூட பார்த்தீங்கன்னா காம்போவில் ஜூம் 1 ஜூம் 2ன்னு ஒன்று இருக்கும். இந்த ஜூம் 1 ஜூம் 2 வச்சிங்க கூட இதுதான் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து வைப்பாங்க. இப்போ ஏன் வர மாட்டேங்குதுன்னா, ஃபஸ்ட்டு இதை எடுத்து விட்டுட்டு இப்போ இது நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் மணி சவுண்ட் வச்சுட்டு இப்போ வந்து நான் ஓகே மணி சவுண்டு வச்சிரும். ஓகேங்களா? எல்லாமே வந்து நம்ம வந்து எந்த ஒரு எடிட்டிங்லாம் எதுவுமே இருக்காது, அப்படியே ரியாலிஸ்டிக்காக அப்லோட் பண்ணி விட்டுருவோம். அதனால் வந்து கொஞ்சம் கோச்சிக்காதீங்க நம்ம. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு சவுண்டு வச்சு காட்டுறேன். தான் நீங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுவீங்க. ஜஸ்ட் காமன் பீப்புள். ஓகே, எப்படி இது வந்து ஒரு சிம்பிளான எடிட் தான். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரேன். இதை வச்சு தான் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி தான் தர முடியும். அதை எந்தளவுக்கு க்ரியேட்டிவாக கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே ப்ரோ, இப்போ இதில் ஒரு அசைன்மெண்ட். என்ன ஒரு அசைன்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வீடியோவுக்கான லிங்கை நான் கீழே தர்றேன். ஓகேங்களா? இந்த வீடியோவில் அவர் எடிட் வந்து ஒரு சில இடத்துல பண்ணாமல் இருப்பார். இந்த ஒரு கிளிப்பே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த கிளிப்பில் பேக்ரவுண்டு கலர் இருக்குது தெரியுமா, அந்த பேக்ரவுண்டை டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓனாக ஒரு பிளாக் கலர் வச்சு இந்த மாதிரி வர வச்சு எனக்கு இன்ஸ்டாலாம் அனுப்புங்க நண்பா. நான் எப்படி சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து வெயிட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு அதுவும் வந்து எப்படின்னு நான் சொல்லி தரேன். ஓகே, இப்போ இந்த ஒரு வீடியோ இருக்கா, வெயிட் பண்ணுங்கள் நண்பா. இப்போ வந்து இந்த வீடியோ இருக்கா, இந்த வீடியோவில் பின்னாடி வந்து ஒரு இது இருக்கா, ஓகேவா, அந்த பின்னாடி ஒன்று இருக்கா, அதை டோட்டலாக எனக்கு ரிமூவ் பண்ணிடணும். அதே இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு எப்படி சொல்கிறதுனா, இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பின்ட்ரெஸ்ட்டில் அது நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பின்ட்ரெஸ்ட்டில் போனீங்கன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நானே அது உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அந்த நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பக்காவாயிரும். ஓகேங்களா? பேக்ரவுண்டு பிக்ஸ் ஃபார் எடிட்டிங் அப்படின்னு போட்டால் இந்த மாதிரி நிறைய வருதா, இந்த மாதிரி
இந்த மாதிரி நான் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டு வச்சு எனக்கு நீங்கள் எடிட் பண்ணி எனக்கு இன்ஸ்டால் அனுப்புங்க. ஓகேங்களா? நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் போய் பேக்ரவுண்டு இமேஜஸ் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமானது வரும். ஓகே, இந்த மாதிரி பேப்பரோ இப்படி இந்த மாதிரி எதனா டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேக்ரவுண்ட் வச்சு பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். என்ன பண்ணணும்னா, நான் ஒரு ஐடியா தரேன். ஃபஸ்ட்டு வந்து கட் அவுட் பண்ணிடுங்க. கட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கட் அவுட் பண்ணி ஓவர்லேவாக மாற்றிடுவோம்ல, அப்போ நீங்கள் ஓவர்லேவாக மாற்றிட்டு இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்களா, அந்த வீடியோவை மெயின் ட்ராக்காக வச்சுருங்க. இப்போ மெயின் ட்ராக்காக வச்சிட்டிங்கன்னா அதுக்கு மேலே இருக்கும், நமக்கு கீழே வந்து அந்த பிளாக்காக இருக்கும். ஓகேங்களா? புரியுதா? அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக நீங்கள் இதில் வந்து ப்ரோ லெவலாக ஆகிடலாம். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். புரியலைன்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. டாடா பை, சி யூ, பை கைஸ்க்கு பை. நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் கைஸ். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்ச எதனா ஒரு வீடியோ எடுத்து பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ தான் இல்லை, எதனா ஒரு வீடியோ எடுத்து பண்ணி பாருங்கள். ஓகே, பை கைஸ்.